श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणाण्डवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रसाहोपनिषत्समागमं நமாம்யகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவிணியவன் பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதம் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 9ஆம் பத்து 9ஆம் பதிகம், 1ஆம் பத்து 9ஆம் பதிகம், 3ஆம் பாசுரம். அருகளிலாய பெருஞ்சீர் அமரருள்ளாதி முதல்வன் கருகிய நீல நன்மேரி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறை உள்ளு வந்தேறும் பூமகளார் தனிக்கேள்வன் ஓ கதியின் சுவை தந்தின் பொழிவில நின்றோட்டுவோனே. அருகள் இலாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறைப்புள் உவந்து ஏறும் பூமகளார் தனிக்கேள்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடு உடனே. அருகில் இலாய ஒரு நாளும் குறைபடுதல் உடையதல்லாத பெரும் சீர் சிறந்த குணங்களை உடையவனும் அமரர்கள் நித்திய சூரிகள் ஆதி முதல்வன் தலைவன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் கருத்த நீலமணி போல விலட்சணமான திருவேணி நிறத்தை உடையவன் செந்தாமரை கண்ணன் செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்கள் உடையவன் ஒரு சிறை புல் சிறந்த சிறகையுடைய பெரிய திருவடியை உவந்து ஏறும் விரும்பி வாகனனாக கொள்பவனும் பூமகளார் தனிக்கேள்வன் பெரிய பிராட்டிக்கு ஒப்பற்றநாதன் என்னோடு உடனே என்னோடு கூடி நின்று ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் ஒரு வழியாலுள்ள இனிமையை தந்து தவறுகிறானில்லை சகலவித அனுபவங்களையும் தருகிறான் எம்பெருமான் என்பதாக இப்பாசுரத்தின் சொற்களுக்கான விளக்கங்கள் அமைந்துள்ளது. தற்பொழுது இந்த பாசுரத்தின் முழுமையான அர்த்தத்தினை பொருளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கொஞ்சமும் ஒருபோதும் குறைவில்லாத குற்றமற்ற நிறைந்த எல்லையற்ற திருக்கல்யாண குணங்களை கொண்டவன் எம்பெருமான் நித்தியசூரிகளுக்கு காரணமாக உள்ள முதல்வன். அவன் எப்படிப்பட்ட நிறத்தை உடையவனாம்? கருத்த நீலமணி போன்றதான திருவேணி கொண்டவன், சிவந்த சிறந்த செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன், எப்பொழுதும் போர் செய்வதற்கு தயாராய் செறிந்து இருக்கும் சிறகுகளை உடைய கருடன் மீது ஏறி அடியார்களுக்கு உதவுவதற்காக வருபவன் யாராம்? பெரிய பிராட்டியின் ஈடில்லாத நாயகனாம். அவன் மற்றவர்களுக்கு தருகின்ற அனுபவங்களை விட எனக்கென்று ஓர் ஒப்பற்ற தனி வழிகாட்டி எனக்கு ஏதோ ஒரு வகையான ரசானுபாவத்தை மாத்திரம் தந்து விடாமல் நித்திசூரிகள் எல்லோருக்கும் தனித்தனியாக தந்தருளும் அனுபவங்களை எல்லாம் என் ஒருவனுக்கே தந்தருளி
வேறு எங்கும் போக்கற்றவனாய் என்னை ஒரு நொடிப்பொழுதும் விடுகிறானில்லை அவன் என்கின்றார். அவன் என்னை விட்டு ஒருபோதும் அகல்வதில்லை. அவன் பல இன்ப அனுபவங்களை எனக்கு தருகிறான் என்றார் ஆழ்வார். பெரும் சீர் அமரர்கள் ஆதிமுதல்வன், கரிய நீள நிறமேனி வண்ணன், செந்தாமரை கண்ணன், பொருசிறைப்புள் ஏறுபவன், பூமகளார் தனி கெழ்வன் என்ற இந்த அறுசுவையும் என் ஒருவனுக்கே தந்தருளினான் எம்பெருமான் என்று நயம்தான் என்கின்றார் பிரதிபாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி. அறுசுவைகளையும் எனக்கு தருகின்றான் ஆழ்வார் கூறுகிறார். எம்பெருமான் என்னை தன் உடமையாக ஆக்கிக் கொண்டு பேரின்பத்தை அருளி நற்கதியின்பால் செலவிட்டான் என்கின்றார் ஆழ்வார். இவன் ஒரு பெரிய செல்வத்துக்கு அதிபதி, இவன் வேறு எதனையும் காணமாட்டான் போலும் என்றெல்லாம் அனைவரும் கூறும்படியாக என்னுடனே உள்ளான். நித்திய விபூதியை இவன் ஆள்பவனும் இங்கே லீலாவுதியில் இவர் பக்கம் அமர்ந்தபடியே செய்கின்றான் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய கால நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.